வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல தனுசு ராசி அன்புகள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறது. மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வீக பலம், தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். தெய்வ பலம் மட்டும் இல்லை, 300 ஆசைகளும் பின்தொடரக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாசம்தான். இந்த மாதத்துல தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, என்ன மாதிரி வழிபாடுகள், என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்படுறதால இந்த புரட்டாசி மாசம் சாதகம் மிகுந்த மாதமா உங்களால மாற்றிக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகளுடைய சிறப்புகளை ஒரு சில வரிகளை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே 9வதா இருக்கக்கூடியதுதான் தனுசு ராசி. தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. 12 ராசிகள்ல இது உபராசின்னு சொல்லலாம். தனகாரம் சொல்லக்கூடிய குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பெரும்பாலும் தனுசு ராசி அன்புகள் ஒரு குருவோட பரிபூர்ண அருளை பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பணங்கிறது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லலாம். கடின உழைப்புக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்வுல பண வருமானங்கிறது சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியவங்க, குணத்துக்கு எப்பவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பணங்கிறது ஒரு பொருட்டை உங்க வாழ்க்கையில இல்லை. எவ்வளோ பெரிய வசதியானவங்களும் இருந்தாலும் சரி, உங்களை யாராவது அவமரியாதை செஞ்சுட்டா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. சின்ன வயசுல ஒரு எதிர்பாராத வகையில் ஒரு நிறைய கண்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். எல்லார்கிட்டையுமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. கள்ளங்காவடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்க உங்களை மதிக்கலனா அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டீங்க. கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய குணம் இருக்கும். நியாயமாக பேசிக்கிட்டா உங்கள்கிட்ட எதையுமே சாதிக்கலாம். அதாவது உங்களுக்கு வேண்டியது அன்பான 4 வார்த்தைகள் தான். உங்ககிட்ட அன்பா யாராவது பேசிட்டா போதும், அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவீங்க. தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே மன வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மனமொத்த தம்பதிகளா வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்புகள் பெரும்பாலும் நீங்க வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்க பொருளாதாரம் நிறைங்கிறது உங்களுடைய சின்ன வயதிலிருந்து நீங்க வளர வளர உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி அன்புகள் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் ஒரு தடையில்லாத வாழ்வு உங்களால் அமைச்சு கொள்ள முடியும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். எடுத்துக்கிற செயல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சின்ன சின்ன தோல்வி இருந்தாலுமே முதல்ல எளிதில் தோண்டு போயிடுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் வெளியில் யார்கிட்டையுமே பகராம மனசில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. பின்னாடி ஒரு சிரமப்பட்டாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் தனுசு ராசி அன்புகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளாலையும் சமுதாயத்தில் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்ககிட்ட பெரும்பாலுமே எந்த ரகசியமும் இருக்காது. அதே மாதிரி யாருக்கும் கீழே அடிமையாக இருந்து பணியாற்றுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. கெட்டவங்களை கூட திருத்தி நல்வழிப்படுத்தணுங்கிற ஒரு ஆற்றல், ஒரு அன்பான பழக்கங்கிறது உங்ககிட்ட இருக்கும். பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடைய நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதனாலேயே பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறீங்க. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதால பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் சித்தர் வழிபாடு செய்கிறதும் மகான்களை வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி காலகஸ்திக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தனுசு ராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களுடைய தொலைபேசி என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு அவருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க சந்தேகங்களை தெளிவு பெறலாம். மேலும் புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகள் இப்போ உங்களுக்கு கிரகநிலை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். சூரியன், புதன், சனி பொறுத்த வரைக்குமே நன்மை வழங்க இருக்கிறாங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதனால நன்மைங்கிறது ஒரு சில நேரங்களுக்கு ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கடுமையான பண நெருக்கடிங்கிறது இது வரைக்குமே நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். மாதத்தோட ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு செலவுங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடும்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் புதுசாக கடனை நீங்கள் பெறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். இது பிற்காலத்தில் கொஞ்சம் நிம்மதியை பாதிக்கலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே டென்ஷனுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் டென்ஷனுங்கிறது இந்த காலத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடாக ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லை உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுறதா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன கோபம், டென்ஷன் ஏற்படுறது இந்த காலத்தில் ஒரு இருக்கக்கூடிய விஷயம்தான்.
குடும்ப விஷயத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, அவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே மற்றவங்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்துக்கிறதும் இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். அர்த்தாஷ்டம ராகு இப்போ நிலை கொண்டு இருக்கிறதால அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் உடல் உபாதைங்கிறது ஏற்படும். ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு உடல்நிலை சரியானா அடுத்தது உங்கள் துணைக்கு, அடுத்தது உங்களுக்கு குழந்தைகளுக்கு, இப்படி தான் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலை. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலத்தில் கடைபிடிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்றதும், சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றதும் இந்த காலத்தில் ஒரு தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அலுவலக நிலையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து வேலை செய்கிற இடங்களில் ஒரு பணியாளரோ மேலதிகாரியோ இந்த காலத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக தான் இருப்பாங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அதிகரிக்கும். இந்த காலத்தில் தசாபுத்தியை பொறுத்த வரைக்குமே சுபபலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் வியாபார ரீதியாக அர்த்தாஷ்ட கடகத்தில் ராகு இப்போ இருக்கிறதால சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வியாபார ரீதியாக போட்டிங்கிறது இருக்கும். பல நேரங்களில் நீங்கள் யோசித்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும். புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ நிலவரம் என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறது நல்லது. புதிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் ஒரு தகுந்த ஆலோசனை இல்லாமல் செய்யறதை தவிர்க்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு வருமான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. சில நேரம் நீங்கள் தாராளமாக செலவு செய்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. பலருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம். உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நண்பனும் இல்லை, ஒரு எதிரி இல்லைங்கிற சூழ்நிலை தான். இந்த காலத்தில் உங்கள் வாக்கில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கோபமாக பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவத்தர்களுடைய அறிவுரை கேட்டுக்கிறது நல்லது. மூத்தோர் வாக்கை இந்த காலத்தில் நீங்கள் கேட்டு செயல்படுறது நல்லது. இதனால் பல பிரச்சனைங்கிறது இல்லாமல் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் ஒரு தன்னால் ஆர்வம் பிறக்குன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு கிரகிப்புத்தன்மையை அதிகப்படுத்த பாருங்கள். நினைவாற்றல் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, பாட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற முடியும். உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தன்னால் இந்த காலத்தில் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி, பண உதவி எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் தகுந்த மகசூல் இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய பாருங்கள். அதே மாதிரி பழைய கடன் எல்லாமே கொஞ்சம் கவலை ஏற்படுத்தலாம். புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ உங்களுக்கு குரு சுக்கிரனை பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரத்தில் சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. இது வரைக்குமே குடும்ப சூழ்நிலையே ஒரு மன அமைதிங்கிறது பாதிச்சிருக்கோம். கலஸ்திர ஸ்தானத்தில் இப்போ செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதால இந்த காலத்தில் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். இது அந்யோன்யத்தை வளர்க்க உதவுன்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத குறைச்சிக்கிட்டாவே போதும். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். அதே மாதிரி நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பல வகையில் இந்த காலத்தில் வந்தாலும் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்கிறத கட்டுப்படுத்துங்க. வரவை விட செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தில் கடன் சுமை அதிகரிக்காமல் இருக்கணும்னா புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் இந்த காலத்தில் திருப்பதி செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இல்லைன்னா சனிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு அருகிலே கூட நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. பசு நெய் திரி போட்டு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். சூரியனை கண்ட பனி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி போகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. குடும்ப ரீதியாக தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாவே இந்த காலத்தில் குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லை. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடியும்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து கிரகநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ சத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறது ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும்.
தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமான பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் ஒரு சாத்தியமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையும் இந்த காலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். பிள்ளைகளால் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உழைப்போடு முக்கியத்துவம் உணர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அற்புதமான மாதம்னு சொல்லலாம். தொடர்ந்து பல வகையில் உங்களுக்கு ஆதரவுக்காரங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் இதுவரைக்கும் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தவங்களுக்கு இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் உறவினர் வகையில் இந்த காலத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். டென்ஷன் ஒரு சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். மற்றபடி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த புரட்டாசி மாதத்தில் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.